பாகிஸ்தானின் அத்துமீறலுக்கு இந்திய ராணுவம் தொடர்ந்து பதிலடி கொடுத்து வருகிறது. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து லெப்டினன்ட் கர்னல் சோஃபியா குரேஷி விளக்கம். பஞ்சாப் விமானப்படை தளத்தை ஏவுகணைகளை கொண்டு தாக்க முயன்றது பாகிஸ்தான். இந்திய ராணுவ உள்கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்கும் முயற்சி முறியடிக்கப்பட்டதாகவும் சோஃபியா குரேஷி விளக்கம். பாரமுல்லா, பூஜ் உட்பட 26 இடங்களில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது. ஸ்ரீநகர், அவந்திபுரா ஆகிய இடங்களில் உள்ள மருத்துவமனைகள் மீதும் தாக்குதல் நடத்தியதாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் விளக்கம். சர்வதேச வான்வழி தடங்களை பாகிஸ்தான் சட்டவிரோதமாக பயன்படுத்துகிறது. இந்திய விமான போக்குவரத்து கட்டமைப்புகளுக்கு குறிவைத்துள்ளதாகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் குற்றச்சாட்டு. இந்திய விமானப்படை தளங்களை தாக்கி அடித்ததாக பாகிஸ்தான் பொய் பரப்பி வருகிறது. சூரத்தில் உள்ள விமானப்படை தளத்தை தகர்த்துவிட்டதாக கூறும் தகவலும் பொய்யானது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சகம் விளக்கம். பிரதமர் மோடியுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்திப்பு. பாகிஸ்தானின் தாக்குதல்கள் குறித்தும் முறியடிக்கப்பட்டது குறித்தும் முக்கிய ஆலோசனை. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌகான் சந்திப்பு. எல்லையில் நிலவும் தற்போதைய நிலைமை குறித்து ராஜ்நாத் சிங்கிடம் விளக்கம் அளித்ததாக தகவல். பாகிஸ்தான் ராணுவ முகாம்களை தாக்கி அழித்த காட்சிகளை வெளியிட்டது இந்திய ராணுவம். தரைமட்டமாக்கிய காட்சிகள் வெளியானது. பாகிஸ்தான் நிலைகள் மற்றும் பயங்கரவாத ஏவுதளங்களை தாக்கி அழித்தது இந்திய ராணுவம். ட்ரோன் தாக்குதலில் அழிக்கப்பட்ட காட்சிகள் வெளியானது. பாகிஸ்தான் ராணுவ தளபதியுடன் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ ஆலோசனை. போர் பதற்றத்தை தடுப்பதற்கான வழிமுறைகளை கண்டறிய வலியுறுத்தல். காஷ்மீர் மாநிலம் ரஜௌரியில் குண்டுவெடிப்பு சத்தம் கேட்பதாக தகவல். அன்னூரில் 3 இடங்களில் குண்டுவெடிப்பு சம்பவத்தால் பதற்றமான சூழல். டெல்லியை நோக்கி பாகிஸ்தான் செலுத்திய தொலைதூர ஏவுகணை இடைமறித்து அழிப்பு. ஹரியானாவின் மிர்சா அருகே வீழ்த்தப்பட்ட ஏவுகணை விழுந்தது. குஜராத்தின் கட்ச் நகரை நோக்கி வந்த ஏவுகணை தாக்கி அழிப்பு. நடுவானிலேயே இடைமறித்து இந்திய ராணுவம் தாக்கி அழித்த காட்சிகள் வெளியானது. Udah turun ke bawah. Udah bete. பாகிஸ்தானின் தாக்குதலில் இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பான S-400 செயலிழந்துள்ளதாக வெளியான தகவல் முற்றிலும் பொய்யானது என இந்திய ராணுவம் விளக்கம். போர் சூழல் காரணமாக பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உச்சகட்ட பாதுகாப்பு. மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என ராணுவம் எச்சரிக்கை. ராணுவத்திற்கு உதவ தயார் என கூறி சண்டிகரில் குவிந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்திய ராணுவத்தில் சேர விருப்பம் தெரிவித்து குவிந்ததால் பெரும் பரபரப்பு.
ஸ்ரீநகர் விமான நிலையத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் முயற்சி. பாகிஸ்தான் எல்லையில் இருந்து வந்த ட்ரோன்களை தாக்கி அழித்தது இந்திய ராணுவம். பாகிஸ்தானின் 2 F-16 விமானங்களை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தியது. நடுவானில் இடைமறித்து தாக்கி அடித்ததாக விளக்கம். காஷ்மீரின் எல்லைப் பகுதிகளில் நடைபெற்ற பாகிஸ்தான் ராணுவத்தின் தாக்குதல்களில் வீடுகள், வாகனங்கள் சேதம். அரசு அதிகாரி உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்தவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. போர் பதற்றம் காரணமாக காஷ்மீரின் எல்லையோர மாவட்டங்களில் வசிக்கும் மக்கள் வெளியேற்றம். நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை நேரில் சந்தித்தார் முதலமைச்சர் உமர் அப்துல்லா. ஜம்முவில் உள்ள கோவில் மீது பாகிஸ்தான் ராணுவம் ட்ரோன் தாக்குதல். சேதமடைந்த கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மீட்பு பணிகள் தீவிரம். காஷ்மீரில் பாகிஸ்தான் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் உமர் அப்துல்லா ஆய்வு. தாக்குதலுக்குள்ளான கோவிலையும் பார்வையிட்டார். ஹரியானாவில் சுட்டு வீழ்த்தப்பட்ட பாகிஸ்தானின் ட்ரோன்கள் கண்டெடுப்பு. ஜம்முவிலும் வெடிபொருட்களின் பாகம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய ராணுவம் தகவல். காஷ்மீரின் ராம்பனில் உள்ள பாக்லியார் அணையில் கதவுகள் திடீரென திறப்பு. பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாகாணத்தில் வெள்ள பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு. உதகையில் 20வது ரோஜா கண்காட்சி கோலாகலமாக தொடங்கியது. ரோஜா மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஆமை, கடல் குதிரை உள்ளிட்டவைகள் பார்வையாளர்களை கவர்ந்தது. பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் இருந்து தமிழகம் திரும்பிய 5 மாணவர்கள் விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் உயர்ந்தது. சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 72,360 ரூபாய்க்கு விற்பனை.